ஆதிசங்கர பகவத்பாதர் இயற்றிய சிவ நக்ஷத்திர மாலா ஸ்தோத்திரத்தின் தமிழ் பொருள். அஸ்வினி நக்ஷத்திரம். ஐஸ்வர்யம் மிகுந்தவரே, குணக்கடலே, தன் ஒளி திவலைகளால் சூரியனின் ஒளியை தோற்கடிப்பவரே, தன்னுடைய திருப்பெயரை கூறுபவருக்கு நெருங்கியவராகவும் ஞானிகளுக்கு மிகவும் நெருங்கியவராகவும் விளங்கும் சிவபெருமானே, தங்களுக்கு வணக்கம். பரணி நக்ஷத்திரம். யமனுக்கு பயந்திருந்த குழந்தையான மார்க்கண்டேயரை காத்தருளியவரே, வீரபத்ர மூர்த்தியாக அவதரித்து தட்சனை கொன்றவரே, அனைத்திற்கும் மூல காரணமானவரே, காலத்திற்கும் மேம்பட்டவரே, கருணைக்கு இருப்பிடமாக விளங்குபவரே, சிவபெருமானே, தமக்கு வணக்கம். கிருத்திகை நக்ஷத்திரம். இஷ்டப்பட்ட மிகச் சிறந்ததுமான பொருளை கொடுப்பதில் முன் நிற்பவரே, முப்புறத்தில் உள்ள அரக்கர் வம்சத்திற்கு தூமகேதுவானவரே, படைக்கும் தொழிலப்பதற்கான தர்மத்தை காப்பவரே, பூமி, ஆகாயம், நீர், தேஜஸ், காற்று, சூரியன், சந்திரன், புருஷனாகிய 8 அம்சங்களையும் தன்னுருவாய் கொண்டவரே, ரிஷப கொடி தரித்தவரே, சிவபெருமானே, தமக்கு வணக்கம். ரோஹிணி நக்ஷத்திரம். மலை போன்ற ஆபத்துக்களை போக்கடிப்பவரே, மழு ஆயுதத்தை கையில் வைத்திருப்பவரே, பக்தர்களின் பாவங்களை போக்கும் தேவ நதியான கங்கையை முடியில் உடையவரே, பாவங்களை போக்குபவரே, சாபத்தினால் ஏற்படும் தோஷங்களை விரட்டுபவரே, சிவபெருமானே, தங்களுக்கு வணக்கம். மிருகசீர்ஷ நக்ஷத்திரம். ஆகாயத்தை கூந்தலாக உடையவரே, ஒளிரும் மங்கள உருவத்தை உடையவரே, சிவ எனும் பெயரை உச்சரித்த மாத்திரத்திலேயே அனைத்து பாபங்களையும் எரிப்பவரே, துராசை நிறைந்த உள்ளம் உடையவரால் அடைய முடியாதவரே, சிவபெருமானே, தமக்கு வணக்கம். திருவாதிரை நக்ஷத்திரம். சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் ஆகிய 5 முகங்களை கொண்டவரே, பெரிய பாம்பினை குண்டலமாக கொண்டவரே, வேதங்களின் முறையை வகுத்து கொடுத்த பிரம்ம உருவானவரே, யமனுக்கு உயிரளித்தவரே, சிவபெருமானே, தமக்கு வணக்கம். புனர்பூசம். தன்னலம் கருதாது செய்யப்படும் கர்மாவை ஏற்றுக்கொள்பவரே, ஆசையை போக்கடிக்கிறவரே, சாம வேதத்தை பாடுவோருக்கு சௌக்கியத்தை கொடுப்பவரே, பொன்னிறமான கவசத்தை உடையவரே, அன்னை பார்வதி தேவியின் சம்பந்தத்தினால் புத்தொளியுடன் திகழும் சிவபெருமானே, தமக்கு வணக்கம். பூசம் நக்ஷத்திரம். பிறப்பு இறப்பு எனும் மிக கடுமையான பிணியை போக்கடிப்பவரே, ஞானத்தை ஒரே உருவமாக உடையவரே, என் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறவரே, சாதுக்களின் மனதில் குடிகொண்டிருப்பவரே, காமனுக்கு எதிரியான சிவபெருமானே, தமக்கு வணக்கம். ஆயில்யம் நக்ஷத்திரம். யக்ஷர்களின் அரசனான குபேரனுக்கு நெருங்கிய தோழரே, கருணாமூர்த்தியே, பொன்மயமான வில்லை வலது திருக்கரத்தில் கொண்டவரே, கருட வாகனம் உள்ள ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இருதய தாபத்தை போக்குபவரே, நெற்றிக்கண் கொண்டவரே, மறைகளால் போற்றப்பட்ட திருவடிகளை உடையவரே, சிவபெருமானே, தமக்கு வணக்கம். மகம் நக்ஷத்திரம். வலது கையில் அக்னியை வைத்திருப்பவரே, அக்ஷரம் எனும் பரமாத்மாவை குறிக்கும் சொல்லுக்கு உரித்தானவரே, தேவேந்திரனால் வணங்கப்பட்டவரே, சிவ பஞ்சாட்சர தீட்சை பெற்றவர்களுக்கு ஆத்ம ஒளியை காட்டுபவரே, தர்ம ரூபமான காளையை வாகனமாக உடையவரே, சாதுக்களுக்கு நல்வழியை அருள்பவரே, சிவபெருமானே, தமக்கு வணக்கம். பூரம் நக்ஷத்திரம். வெள்ளிமலை என்று பெயர் பெற்ற கைலேயங்கிரியில் வசிப்பவரே, புன்சிரிப்புடன் திகழ்பவரே, ராஜஹம்சம் எனும் பட்சி போல தலை சிறந்து விளங்குபவரே, குபேரனின் தோழன் என்பதை வெளிப்படுத்துகிறவரே, சிவபெருமானே, தமக்கு வணக்கம். உத்திரம் நக்ஷத்திரம். ஏழைகளுக்கு காமதேனு எனும் தேவலோகத்து பசுவை போன்றவரே, புஷ்பங்களை அம்பாக உடைய மன்மதனை, மலர்களை கொண்ட மன்மதனை எரித்த அக்னியானவரே, தன்னுடைய பக்தர்களுக்கு மேருமலை போல அபயமளிப்பவரே, அரக்கர் கூட்டமாகிய இருளுக்கு கடுமையான கதிரவன் போன்றவரே, சிவபெருமானே, தமக்கு வணக்கம். ஹஸ்தம் நக்ஷத்திரம். சர்வமங்களாம்பிகை என பெயர் பெற்ற அன்னை அம்பிகையுடன் வாழ்பவரே, அனைத்து தேவ கூட்டங்களுக்கும் மேற்பட்டவரே, அரக்கர் குலத்தை வேறறுப்பவரே, எல்லோருடைய மனதிலும் உண்டாகும் வீண் ஆசையை அகற்றுபவரே, சிவபெருமானே, தமக்கு வணக்கம். சித்திரை நக்ஷத்திரம்.
குறைந்த அளவே பக்தி செலுத்தினாலும் அந்த பக்தர்களையும் வளர்ப்பவரே, குயில் போன்று குரல் உடையவரே, வில்வத்தால் ஒரே வில்வத்தால் அர்ச்சனை செய்தாலேயே அதனால் மகிழ்பவரே, பல பிறவிகளில் செய்த பாவங்களை எரிப்பவரே, சிவபெருமானே தமக்கு வணக்கம். சுவாதி நட்சத்திரம். அனைத்து ஜீவராசிகளையும் காப்பாற்றுவதில் பெரிதும் அக்கறை செலுத்துபவரே, அன்னை பார்வதி தேவிக்கு பிரியமானவரே, பக்தர்களை சிறப்பாக காத்தருள்பவரே, தவறான செயல்களில் ஈடுபடும் அரக்கர் சைனியத்தை அழிப்பவரே, சந்திரனை முடியில் தரித்தவரே, கபாலத்தை கையில் ஏந்தியவரே, சிவபெருமானே தமக்கு வணக்கம். விசாகம் நட்சத்திரம். அன்னை உமாதேவியாரின் மனதிற்கு உகந்தவரே, வெள்ளையங்கிரியில் பொலிபவரே, மகரிஷிகளான முனிவர்களின் மனைவிகளை மோகிக்க பாடம் புகட்டியவரே, தன்னிடம் வேண்டுவோருக்கு வேண்டியன அருள்பவரே, சிவபெருமானே தமக்கு வணக்கம். அனுஷம் நட்சத்திரம். மங்களத்தை அருள்பவரே, ரிஷப வாகனத்தை உடையவரே, அலைமோதும் கங்கையை தலையில் தரித்தவரே, எதிர்த்து போரிடும் சத்துருக்களை ஒழிப்பவரே, மன்மதனையும் எரித்தவரே, கையில் மானை உடையவரே, சிவபெருமானே தமக்கு வணக்கம். கேட்டை நட்சத்திரம். பக்தர்கள் விரும்பியதை உடனே வழங்குபவரே, யாகம் செய்பவர்களை காத்தருள்பவரே, ரிஷபக் கொடியுடையோரே, வெள்ளியை தோற்கடிக்கும் தேஜஸ் கொண்டவரே, பக்தர் இல்லத்தில் ஏற்படும் துயரங்களை எல்லாம் அடியோடு வேரறுப்பவரே, சிவபெருமானே தமக்கு வணக்கம். மூலம் நட்சத்திரம். 3 கண்களை உடையவரே, எளியவர்களிடத்தில் கருணை மிக கொண்டவரே, தக்ஷ பிரஜாபதியின் யாகத்தை நாசம் செய்தவரே, சந்திரன் சூரியன் அக்னி மூவரையும் கண்களாய் உடையவரே, வணங்கிய பக்தர்களை சிறிதும் தாமதமின்றி காப்பவரே, சிவபெருமானே தமக்கு வணக்கம். பூராடம் நட்சத்திரம். மங்களத்தை செய்பவரும் துயரமெனும் சமுத்திரத்தை கடக்க வைப்பதில் தலை சிறந்த படை வீரர் போன்றவரே, சம்சார கடலில் உழன்று தவிப்பவர்களின் பயத்தை போக்குபவரே, தாமரை போன்ற விழிகளை உடையவரே, சுகத்தை அருள்பவரே, சிவபெருமானே தமக்கு வணக்கம். உத்திராடம் நட்சத்திரம். கர்மாவாகிற கயிற்றை அழிக்கிற நீலகண்டரே, சுகத்தை கொடுப்பவரே, பவித்திரமான திருநீற்றை கழுத்தில் தரித்தவரே, தன்னுடையது எனும் எண்ணம் நீங்க பெற்ற மகரிஷிகளான முனிவர்களை ஆட்கொண்டு அருள்பாலிப்பவரே, ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் வணங்கப்பட்டவரே, சிவபெருமானே தமக்கு வணக்கம். திருவோணம் நட்சத்திரம். ஸ்வர்க்கத்திற்கு தலைவரானவரே, ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் போற்றப்பட்டவரே, ஒழுக்கமுள்ள பக்தர்களின் இதய குகையில் சஞ்சரிப்பவரே, தானே பிரம்மம் எனும் அனுபவத்தில் எப்போதும் மகிழ்ச்சி உள்ளவராகி புலன்களை அடக்கியவரே, பக்தர்களது துயரத்தை துடைப்பவரே, உலகத்தையே வெல்பவரான சிவபெருமானே தமக்கு வணக்கம். அவிட்டம் நட்சத்திரம். அளவிட முடியாத தெய்வீக மகிமை பொருந்தியவரே, தன்னை சரணடைந்த நல்லோர்களை காப்பதில் நாட்டம் கொண்டவரே, தன்னிடத்திலேயே ஒளிரும் அளவில்லாத ஆத்மானுபவத்தை உடையவரே, மார்க்கண்டேய குழந்தையிடம் தன் பேரன்பை காட்டியவரே, சிவபெருமானே தமக்கு வணக்கம். சதயம் நட்சத்திரம். பரமேஸ்வரரே, உம்முடைய பணியாளர்கள் போல் விளங்கும் பக்தர்களிடம் கருணை காட்டும் பேரன்பிற்குரியவரே, இதயத்தால் துதிக்கும் அளவிற்கு திருவருள் புரிபவரே, நெருப்பை கண்ணாக உடையவரே, தேவர்களும் வணங்கி தொழும் திருவடியை உடையவரே, தன்னுடைய திருவடியை போற்றி வணங்கும் பக்தர்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை கொடுப்பவரே, சிவபெருமானே தமக்கு வணக்கம். புரட்டாதி நட்சத்திரம். இன்பம், வீடு, தேவலோகத்து அனுபவம் ஆகியவற்றை இப்பூ உலகிலேயே அருள்பவரே, தனக்கு அடக்கமான மாயையினால் தோற்றுவிக்கப்பட்ட உலகத்தின் முதல்வரே, தன் பக்தர்களின் துயரத்தை போக்குவதில் பேரார்வம் கொண்டவரே, சாதுக்களின் மனதாகிய தாமரையில் வசிக்கும் யோகியே, சிவபெருமானே தமக்கு வணக்கம். உத்திரட்டாதி நட்சத்திரம். காலனுக்கே காலனானவரே, பாபத்தை போக்குபவரே, மாயையை அடக்கியவரே, எப்போதும் நிலவும் துயரத்தை துடைத்து அருள்பவரே, பிறந்த ஜீவனுக்கு நித்திய சௌக்கியம் எனும் பேரின்பத்தை அளிப்பவரே, சிவபெருமானே தமக்கு வணக்கம். ரேவதி நட்சத்திரம். சூலத்தையும் ஓட்டையையும் கையில் வைத்திருப்பவரே, ஜீவர்களை காத்தருள்பவரே, பிரம்மதேவரின் கபாலத்தை உடையவரே, பக்தர்களின் நன்மைக்காக பல அவதாரங்களை எடுத்து நன்மை செய்பவரே, நிறைய புண்ணியம் செய்தவர்களாலேயே அடையக்கூடியவரே, சிவபெருமானே தமக்கு வணக்கம். சிவபெருமான் நட்சத்திர துதிமாலை பொருள் விளக்கம் இனிதே நிறைவடைந்தது.